ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தோட்டம் எதுனா கம்பு சாகுபடி, கம்பந்தோட்டத்தை பற்றி பார்க்குறோம். கம்புன்னு உடனே எதுவும் அடிக்கக்கூடிய கம்புன்னு நினச்சிடாதீங்க. கம்பம்பில் கோழிகளுக்காண்டி போடுவாங்க. இந்த கம்பம்பில்ல இரும்பு சத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரோட்டங்கரையில் கம்பங்கூழ் வச்சுருப்பாங்கள்ல, அந்த தானியம் தான் இது. நாங்கள் இது எதற்காக போட்டிருக்கோன்னு பார்த்திங்கன்னா, மாட்டு தீவனத்துக்காண்டு மட்டும்தான் போட்டிருக்கோம். சாகுபடி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பயிருக்கு இடையில ஒரு குறிப்பிட்ட இடைவெளி வச்சு தான் நடுவாங்க. நாங்கள் மொத்தமாக போட்டிருக்கோம், உழுதுட்டு அதில் மொத்தமாக போட்டிருக்கோம். பூ பாருங்க, பூ காய் எல்லாமே இந்த பயிரில் ரொம்ப அழகாக இருக்கும். இது இப்போ விளைஞ்சுன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். இது நாங்கள் தீவனத்துக்காண்டி வெட்டிடுவோம். விளைஞ்சிருக்கா விளையலைன்னு பார்க்க மாட்டோம். நமக்கு பச்சை தீவனம் மாட்டுக்காண்டி வெட்டிடுவோம். இதுதான் பாருங்கள், இது பிஞ்சி சீசன் தான். இதை நம்ம இப்போ பிச்சு பார்க்கலாம். பிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, விளைஞ்சிருந்தால் உருண்டை உருண்டையாக கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். இது பிஞ்சினால் குட்டியாக இருக்குது. இது விளையலை. ஆனால் இதை சாப்பிட்றதுக்குமே நிறைய குருவிங்க உட்காந்துருக்கும். ஒரு கம்பு இருக்குல்ல, ஒரு செடியிலையே அந்த குட்டி குருவிங்க உட்காந்து சாப்பிடக்கூடியதாங்கோ. ஆள் அணக்கம் இருக்கனால இப்போதைக்கு நான் நிற்கிறனால வரலை. மற்றபடி நம்ம தூரமாக இருந்து பார்த்தா இதில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பயிரை பாருங்கள், இதில் அழகாக நான் சாப்பிட்டு இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அது குருவி உட்காந்து சாப்பிட்டதான். நிறைய சிட்டுக்குருவிங்க இதை சாப்பிட்றதுக்கு வரும். இப்போ இது எல்லா பயிரும் இதில் விளையலை. நிறைய